ஒரு முறை பூம்பாவை என்ற பெண்ணை பாம்பு தீண்டி விடுகிறது. அந்த பெண் இறந்து போகிறாள். அப்போது அவருடைய தந்தையார் என்ன செய்கிறார், அவளுடைய உடலை எரித்து அந்த சாம்பலை ஒரு குடத்திலே வைத்திருக்கிறார். அந்த குடத்திலே இருக்கக்கூடிய சாம்பலை, தன் பெண்ணினுடைய சாம்பலை கொண்டு போய் அவருக்கு கொடுக்கிறார். ஞானசம்பந்தர் கேட்கிறார், என்ன இது? கேட்டபோது அவர் சொல்கிறாரு, என்னுடைய பெண்ணை உங்களுக்காகவே நான் வளர்த்தேன். உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தீராத ஆசை. ஆனால் இடையிலே என்ன ஆயிற்று, என் மகள் பாம்பு தீண்டப்பட்டு இறந்து போனாள். என்றைக்கு அவள் உங்களுக்கு சொந்தமோ இந்த உடலும் உங்களுக்குத்தானே சொந்தம், அதனாலே இதை நான் வைத்திருந்தேன் பாதுகாப்பாக அப்படின்னு கொடுக்குறார். கொடுத்த உடனே ஞானசம்பந்த பெருமானுக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறார். அவர் இப்படி ஒரு பக்தி, இப்படி ஒரு அன்பு நம்ம மேலே இருக்குமா? நம்மளை பார்க்காமலே இவர் தன்னுடைய பெண்ணையே தர சம்மதித்திருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு அற்புதமான ஒன்று அப்படின்னு அவர் நினைக்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு, அந்த குடத்தை எடுத்து கொண்டு போய் கபாலீஸ்வரத்திலே இறைவனுக்கு முன்னால் கொண்டு போய் வைக்கிறார். வச்சுட்டு, இந்த பெண்ணை நான் கொண்டு வந்து உனக்கு முன்னால் வைக்கிறேன், இவளை உயிரோடு தருவது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடுறார். உறிஞ்சாய வாழ்க்கை அவனுடைய போக்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் பெரும் சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் என்று சொன்ன அளவிலே அந்த குடம் உடைந்து பூம்பாவை வெளிப்பட்டாள்.